ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, நிராகரித்து விடாதே. திருச்செந்தூரிலிருந்து நான் உன்னிடம் இப்போதே அவசரமாக பேச வந்துள்ளேன். இதை 2 நிமிடம் நின்று கேட்டுவிட்டு செல் என் செல்லவே. நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. நான் சொல்வது புரிகிறதா? ஆகவே வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பம் அல்ல. துன்பம் என்று நீ வருந்துவதும் நிலையானது அல்ல. நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளில் இருந்தும் உன்னை காத்து வருவது இந்த முருகப்பெருமான் நான் தானே. முருகா, நான் தான் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறாய். உன்னுடைய இரக்க குணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம், நீதி நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் கஷ்டப்படுகிறேன் என்று நீ நினைக்கிறாய். என் பிள்ளைக்கு நானே தீங்கு செய்து விடுவேனா என் செல்லமே? எப்போதும் தேவையில்லாத விஷயங்களையே யோசித்து கொண்டு உன்னுடைய நிம்மதியை தொலைத்து விட்டாய். ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று நான் நினைத்ததில்லை. ஆனால் நீயோ முருகப்பெருமான் என்னை சோதிக்கிறார், என்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்று நீயே கற்பனை செய்து கொள்கிறாய். தன் பிள்ளைகளை உயர்த்துவதுதானே தந்தையின் கடமை. அதைத்தான் நானும் செய்து வருகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கைதான். யாருக்கு கஷ்டங்கள் இல்லை? அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்கிறார்கள் அல்லது உயர்ந்து விடுகிறார்கள். அதிலிருந்து தப்பிக்க தெரியாதவர்கள் விதிவசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்று போகிறார்கள். ஆம் சொல்லமே, இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும். இறைவனிடம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு. அப்போதுதான் நீ உன் லட்சியத்தை பற்றி சிந்திக்க முடியும். நான் உன்னுடன் கைபிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆழ் மனதில் அறிவுறுத்தி கொண்டு இருப்பதை நீ உணர்கிறாயா? இந்த வித்தியாசத்தை உணர்கிறாய் என்றால் இப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். என்னை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையுடன் திரும்பிச் செல்வதில்லை. என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. உறுதியான நம்பிக்கையோடு யார் யார் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் இந்த முருகப்பெருமான் காட்சி அளிப்பேன். விஸ்வரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவதல்ல. என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எந்த ரூபத்திலும் வருவேன். சிறுவனாகவோ நண்பனாகவோ முதியவராகவோ வந்து உன்னை சந்திப்பேன் நிச்சயமாக. எங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நான் பிரசன்னம் அடைகிறேன். என் அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் நிறைவாக வாழப்போகிறாய். என் செல்லப்பிள்ளையை யார் உன்னை உதாசீனம் செய்தார்களோ அவர்கள் முன் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறப்போகிறாய். கவலைப்படாமல் இரு. உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று மங்களமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன். இனியும் நீ கண்ணீர் சிந்த தேவையில்லை. இதோ என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. மனம் போல் வாழ்க்கை அமையப் போகிறது. உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது. என் நெற்றியின் ஒளியை தொட்ட நேரத்தில் உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன். இனி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உனக்காக நல்லதாக நிச்சயமாக நடக்கப் போகிறது. நீ கனவு காணும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் எப்போதும் ஒரு தெளிவான வழி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்பிக்கை வை முதலில். தற்போதோ சூழ்நிலையோ அனைத்து வகையிலும் சோதனை கட்டமாக உள்ளது. உன்னுடைய கனிவான அன்பின் மூலமாகவே உலக சூழ்நிலையை குணப்படுத்த முடியும். நீ அமைதியாக இருந்தாலே மனதில் சுலபமான வழிகள் கிடைக்க தெளிவு பிறக்கும். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடி பொடியாக்கப் போகிறேன். எதற்காகவும் கலங்காதே. இதோ உன் பண கஷ்டங்கள் தீரப்போகிறது, மன கஷ்டங்கள் தீரப்போகிறது. உன் திருமணம் இனிதே நடக்கப் போகிறது.
உனக்கான மகிழ்ச்சி செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த திருச்செந்தூர் பெருமான் உன்னிடம் சொல்ல வந்தது அதுதான். மகிழ்ச்சியுடன் கேள் என்று சொன்னேன் அல்லவா? நான் சொல்வதை கேட்டால் மகிழ்ச்சியுடன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய். என் செல்ல பிள்ளையின் பிறகு மனம் தெளிவாகும். இதனால் உனக்கு குறைகள் ஏற்படாமல் இந்த முருகப்பெருமான் உன்னை பார்த்து கொள்வேன். நீ நீண்ட காலமாக ஏங்கிக் கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. சந்தோஷமாக புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொள். உனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக பிரகாசமாக அமையப் போகிறது. அந்த தருணத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள். ஆம் செல்லமே, உன்னை தூசி என நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் நீ தென்படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் உன்னை தூசி என நினைத்தோம் என்று. யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஏமாந்து விட்டதாக அர்த்தம் இல்லை. நீ அவர்களை அதிகமாக நம்பினாய் என்றுதான் அர்த்தம். உன் கோபத்தின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு பாசத்தின் ஆழம் புரியாது. அவர்களிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான். அதேபோல் பாசத்தை காட்டுவதும் வீண்தான். உனக்காக உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உன் குறைகளை என்னிடம் கூறு. நான் அனைத்தையும் தகுந்த நேரத்தில் உனக்காக நிவர்த்தி செய்வதை என்பது மட்டும் மறந்துவிடாதே. அதற்காகத்தானே நான் இருக்கிறேன். பொய்களை வேகமாக நம்பும் உலகம் இது. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை என் செல்லமே. அதேபோல் மகிழ்ச்சி என்பது வாழும் இடத்தில் இல்லை, வாழும் விதத்தில் தான் உள்ளது. எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை, அவமானப்படவும் தேவையில்லை. உன் மனதில் உள்ள குமுறல்கள் இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன். உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்துவிடு. உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்துவிடு. ஒருவர் உன்னை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இரு. ஒருவர் உன்னை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இரு. அது உன் விவேகம். உண்மையாக கூட இருக்க தேவையில்லை. அந்த இடத்தில் ஊமையாக இருந்தாலே போதுமானது என் செல்லமே. ஊமையாக இருந்தாலே போதுமானது. ஆம், சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்குமே நான் சொல்வது சரிதான். யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் உன் முருகப்பெருமான் விரைவில் நிகழ்த்தி காட்டப் போகிறேன். இதோ நான் காட்டும் வழியில் நீ பயணித்துச் சொல். நிச்சயம் நீ உயர்வாய், மகிழ்ச்சியோடு இருப்பாய். ஆம் செல்லமே, திருச்செந்தூரிலிருந்து இந்த முருகப்பெருமான் நான் உன்னிடம் இப்போதே அவசரமாக பேச வந்துள்ளேன் என்று சொன்னேன் அல்லவா? இதை நீ கேட்டுவிட்டாய். 2 நிமிடம் அல்ல, இந்த பதிவை முழுவதும் கேட்டுவிட்டதால் உன் மன நிறைவு அடைகிறது. ஆம் செல்லமே, உனக்கானது நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து காட்டி விடுவேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.